Hello teachers, welcome to Griswanji Academy. இன்னைக்கு நம்ம செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரிப்பீட்டட் பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதில் ரிப்பீட்டட் பர்டிகுலர் இன்டெக்ரல் அதாவது சம் ரிப்பீட்டட் கேஸ், ஸ்பெஷல் கேஸ் இந்த மாதிரி இருந்தால் எப்படி போடுறது, கிரிட்டிக்கல் கேஸ் மாதிரி இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று யாரும் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே இந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் பர்டிகுலர் இன்டெக்ரலில் 4 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் e பவர் ax இருக்கும். செகண்ட் டைப்பில் sin ax ஆர் cos ax இருக்கும். தேர்ட் டைப்பில் பாலினாமியல் x ஸ்கொயர் x கியூப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோர்த் டைப்பில் e பவர் ax இன்ட்டு v of xனா இந்த sin ax cos ax இல்லைன்னா பாலினாமியல், இதில் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டைப்ஸு. இதில் ரிப்பீட்டட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் போடுறப்ப e பவர் ax இது வந்து டைப் 1ல் இருக்கும். e பவர் ax இது வந்து டைப் 1 பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் டைப் 1 பை சம்திங் போடுவோம். இந்த சப்போஸ் இந்த a வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் போட்டிருப்போம், அதுக்கு முன்னாடி ஆக்சிலரி ஈக்குவேஷன் போட்டிருப்போம். அந்த இடத்துல எம்மோட வேல்யூ வந்து 3 வரக்கூடாது, இங்கே என்ன இருக்கோ அந்த ஆன்சர் வந்து வரக்கூடாது. அப்படி வந்தால் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறப்ப 0 தான் வரும். ஏன்னா m = 3ங்கிறது ரூட், இந்த ரூட்டை வந்து அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறப்ப 0 வரும், ஏன்னா அதுதான ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்தால் எப்படி போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து a e பவர் x, இதில் வந்து CFல வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது இந்த a = இந்த சேம் ஒன்று வந்து இங்கே வராது. ஸோ அப்படி இருக்கப்போ டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து a e பவர் x, a வந்து 1 டைம் வந்து வரும். 1 டைம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ன்னு போடணும், x/1 ஃபேக்டரியல் வரும். இங்கே ஜென்ரலாக எழுதுகிறப்ப எக்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி 2 டைம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. a வந்து 2 டைம்ஸ் வர்றப்ப நம்ம என்ன போடணும்னா x² 2 ஃபேக்டரியல் போடணும். அதே a வந்து 3 டைம்ஸ் வர்றப்ப நம்ம என்ன போடணும்னா x³ 3 ஃபேக்டரியல் போடணும். ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரலோட கிரிட்டிக்கல் கேசஸ். வாங்க நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் எல்லாமே ரிப்பீட்டட் பர்டிகுலர் இன்டெக்ரல் தான். ஸோ இதில் d²y/dx² - 3dy/dx + 2y = e பவர் xன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம வழக்கமாக எப்படி எழுதுவோம், நம்ம மாற்றி எழுதணும். நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல, d = d/dx, d² = d²/dx². ஸோ அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ d² - 3d + 2 × y = e பவர் xன்னு வரும். ஸோ இங்கே வந்து a நோட் பண்ணிக்கோங்க, a வந்து 1. ஸோ வழக்கம் போல் ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் நேற்று நம்ம போட்டிருப்போம், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேங்க. நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. -3, ஸோ -2 -1 போடணும், அப்போ தான் அந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ m = 1, m = 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m = 1 இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே இது நம்ம இங்கே e பவர் x, a வந்து 1, ஒரு டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னா நம்ம என்ன போடணும்னா x/1 ஃபேக்டோரியல் போடணும், இதுதான் அதோடது. 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகி, இப்போ 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம x² 2 ஃபேக்டோரியல் போடணும். இதே 3 டைம்ஸ் வந்துச்சுன்னா x³ 3 ஃபேக்டோரியல் போடணும். ஓகே, இது வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும்தான். CF வழக்கம் போல் நம்ம எழுதணும். இதோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டின்ட் தான். ஸோ இதுதான் CF, C1 e பவர் x + C2 e பவர் 2x.
ஓகே. ஸோ வாங்க நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரலை கண்டுபிடிக்கலாம். பர்டிகுலர் வழக்கம் போல் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு PI ஈக்குவல் டு இ பவர் x by d square minus 3d plus 2 minus 3d plus 2. ஸோ இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டாக அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். ஏன்னா 1 வந்து ரூட்டாக இருக்குது, 1 2 இந்த ஈக்குவேஷனோட ரூட். நீங்கள் 1 அப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும், 2 அப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். உங்கள் 1 அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 square d can be replaced by 1 since a equal to 1. So 3 into 1 plus 2. So 1 plus 2 is 3. 3 minus 3 is 0. இந்த மாதிரி இருந்தால் நம்ம போடக்கூடாது. ஆன்சர் வந்து இது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இதை எழுதாமல் இந்த மாதிரி கேசஸ் எப்பயுமே நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சர் வந்து இங்கே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது கிரிட்டிக்கல் கேஸுக்கு மாறிடும், அதாவது ஸ்பெஷல் கேஸுக்கு மாறிடும். ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் இந்த மெத்தட் வந்து ஃபெயில். ஸோ இதை நம்ம மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோம்னா இந்த மாதிரி வந்தால் நீங்கள் அந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக அதோட ஃபேக்டரை தான் எழுதணும். இ பவர் எக்ஸ் டிவைடட் பை அதோட ஃபேக்டர் டி மைனஸ் 1 டி மைனஸ் 2 இதான் இதோட ஃபேக்டர். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. 1 மைனஸ் 1னா இந்த பார்ட்டு மட்டும் என்ன ஆகும்னா 0 ஆகும். இந்த பார்ட் 0 ஆகும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட் இந்த பார்ட்டு மட்டும் 0 ஆகும். ஸோ ஒரு டேர்ம் வந்து 0 ஆகுதா? ஸோ அப்போ நான் என்ன போடணும்னா எக்ஸ் மட்டும் பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் டிவைடட் பை இங்கே போடுங்க 1 போடுங்க. 1 மைனஸ் 2னா மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன்றது அதே தான், அதாவது சிஎஃப் ப்ளஸ் பிஐ அதை மட்டும் எழுதுனா போதும். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட். ஸோ இப்போ அதே மாதிரி ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். ஸோ இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் இது நம்ம மாற்றணும். ஃபஸ்ட்டு இது நம்ம மாற்றுறப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டுனா வரும் இ பவர் எக்ஸ்னு வரும். இங்கேயும் ஏவோட வெளி 1 தான். இது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப எம் ஸ்கொயர் மைனஸ் 2m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் அப்ளை பண்ணாலும் இதே தான் வரும். ஸோ m மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ 2 ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். m மைனஸ் 1 இன்ட்டு 2 டைம்ஸ் m மைனஸ் 1 இன்ட்டு m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ m ஈக்குவல் டு 1 2 டைம்ஸ் வந்திருக்கா. ஏவோட வேல்யூ 1. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பை அந்த ஃபேக்டரை தான் எழுதணும், அதை எழுதிடக்கூடாது. ஸோ இங்கே எழுதுகிறப்ப டின்னு யூஸ் பண்ணுங்கள், எம் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆர் டி மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் 1 இப்படி எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 டேர்ம் 0 ஆகுறது தெளிவாக தெரியும். ஸோ இ பவர் எக்ஸ் டிவைடட் பை இங்கே 1 போடுங்க 0 வரும். இங்கே 1 போட்டால் நான் வரும் 0. அப்போ 2 டேர்ம் வந்து 0 ஆகுதா? 2 டேர்ம் 0 ஆகுதுனால நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் போடணும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல்னால் ஒன்றுமே கிடையாது.
equal to e power x x square 2 factorial 2 into 1 so 2. ஸோ இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஜென்ரல் சொல்யூஷன்ன்றது ரெண்டையுமே ஆட் பண்ணி எழுதுறது தான். பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஜென்ரல் சொல்யூஷனையும் ஆட் பண்ணி எழுதணும். சிஎஃப் வந்து அஸ் யூஸ்வல் இங்கே நேற்று சொன்னது தான், ரெண்டு ரூட்ஸும் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கிறதுனால ஸோ ஒய் சி அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் c1 + c2x into e power x வரும். பர்டிகுலர் இன்டெக்ரல்ன்றது this one 1/2 x square plus e power x வரும். ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு டைப் 2ல் இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். ஸோ இங்கே வாங்க, இதில் d square y/dx² minus y equal to e power x இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆக்சுவலாக வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம்னா d ஸ்கொயர் மைனஸ் 1 தான். மிடில் டேர்ம் வந்து இங்கே கிடையாது. இதுவுமே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான், பியூர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதுக்கு பேர். ஸோ மிடில் டேர்ம் இல்லை, அதனால வந்து இதுக்கு பேர் வந்து பியூர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து m² - 1 = 0. ஸோ m = +or -1. இங்கே ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் c1 e power x + c2 e power x -xன்னு வரும். ஸோ ரெண்டு ரூட் இருக்குல்ல, +1 -1 +1க்கு இங்கே போட்டாச்சு, -1க்கு இங்கே போட்டிருக்கு. ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணுறப்ப இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே ஏவோட வேல்யூ வந்து 1. ஒரு ஆன்சர் நம்மளுக்கு 0 ஆகும். ஒரு ஆன்சர் மட்டும் தான் 0 ஆகும். போன ப்ராப்ளத்தில் 2 ஆன்சர் 0 ஆச்சு, இங்கே வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் 0 ஆகும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் pi = e power x by d plus 1 d minus 1. So e power x divided by இங்கே 1 தான் அப்ளை பண்ணுறப்போ இந்த டேர்ம் மட்டும் 0 ஆகும். செகண்ட் டேர்ம் இந்த டேர்ம் 0 ஆகாது. ஸோ எக்ஸ் மட்டும் போட்டுக்காங்க இதுக்கு பதிலாக. ஸோ 1 + 1னா 1 அப்ளை பண்ணுங்கள். 1 + 1 வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து x e power x by 2. இது அதோட ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம டைப் 2க்கு போகலாம். டைப் 2 அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும், அதாவது sin ax or cos ax இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டைப் 2 பர்டிகுலர் இன்டெக்ரல் sin ax or cos axன்னு இருக்கும். வாங்க இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபெயில் ஆனால், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி மெத்தட் இருந்தால் எப்படி வர்றது அதை மட்டும்தான் இங்கே நம்ம கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ வாங்க நம்ம சால்வ் பண்ணலாம். d² y/dx² + y = sin x. CF வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது, அது as usual எல்லா டைப்புக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ the question d² y/dx² y/dx² plus y equal to sin x. ஸோ இது வந்து நம்ம மாற்றி எழுதணும். மாற்றி எழுதுகிறப்ப d² + 1ன்னு வரும். d² + 1 into y equal to sin x. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் வழக்கம்போல் எழுதிடுங்க. ஸோ m² + 1 = 0, m² = -1,
ஸோ m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு வரும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் வந்து கிடையாது, ஸ்கொயர் ரூட் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ ஐன்றது இமேஜினரி பார்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. I ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1, ஐ ஸ்கொயர் அப்படின்னா 1, ஐ கியூப் அப்படின்னா மைனஸ் ஐ பவர் 4 அப்படின்னா 1. ஸோ இதுதான் முக்கியம். மேக்ஸிமம் நம்மளுக்கு இதுதான் வரும், m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ சிஎஃப்ல கேஸ் 3 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வருது. ஸோ சிஎஃப் y ஈக்குவல் டு e power alpha x c1 cos beta x plus sin beta x இதுதான் வரும். இங்கே வந்து ஆல்ஃபா வந்து 0, ஏன்னா ரியல் பார்ட்டு கிடையாது, ஆல்ஃபா தான் ரியல் பார்ட்டு. இமேஜினரி பார்ட்டு வந்து ஐ பக்கத்தில் இருக்கிறது, ஐ பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ c1 cos x plus c2 sin x இதுதான் வந்து CF. நம்ம பர்டிகுலர் நிகழ்வு பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ PI equal to sin x by d square plus 1. ஸோ இந்த மாதிரி இந்த sin AX cos AX, இங்கே A வந்து 1, sin பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ sin x, sin 2xனா A வந்து 2, sin 3xனா A வந்து 3. இங்கே ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட் 1 டி ஸ்கொயருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும், முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறணும். ஸோ டி ஸ்கொயர் ரீப்ளேஸ்டு பை -1, sin x by 1 square is 1 -1 plus 1, d square replaced by -1. இது நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு முன்னாடி மைனஸ் போடணும். இங்கே 3 இருந்துச்சுன்னா 3 ஸ்கொயர் பண்ணிவிட்டு முன்னாடி மைனஸ் போடணும், -9 வரும். இங்கே 1 இருக்குது, ஸோ இதுதான் வரும். இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும்னா 0 வரும். 0 வந்தால் நம்ம வந்து sin x by 0 வரும். ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, இது ஆன்சர் கிடையாது. ஸோ நம்ம வந்து வேறு மாதிரி போடணும். அது எப்படி போடணுன்றதை இங்கே பார்ப்போம். அகெயின் பர்டிகுலர் இன்டெக்ரல் equal to sin x by d square plus 1. ஒரு முக்கியமான ஒன்று, அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆய்லர்ஸ் ஃபார்முலா அது வந்து தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில். e பவர் i தீட்டா அப்படின்னா cos தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா. ஸோ இதில் வந்து cos தீட்டா வந்து ரியல் பார்ட்டு, sin தீட்டா வந்து இமேஜினரி பார்ட். cos தீட்டா வந்து ரியல் பார்ட்டு, sin தீட்டா வந்து இமேஜினரி பார்ட்டு. ஸோ இதைத்தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம்னா டி ப்ளஸ் ஐ டி மைனஸ் ஐன்னு எழுதலாம். இதுக்கு முன்னாடி வந்து sin x இருக்குது. sin x நம்மளுக்கு இமேஜினரி பார்ட்டு தான் தேவை. ஸோ இது நான் மாற்ற போகிறேன். sin xன்ற டேர்மை ஃபுல்லாக மாறும். எப்படி மாறும்னா sin x இருக்கிறனால இமேஜினரி பார்ட்டு, இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் i x. சப்போஸ் இங்கே 2x கொடுத்துருந்தாங்கன்னா e பவர் i 2x பண்ணணும். இங்கே 2x இருந்தால் e பவர் i 2x, 3xனால் e பவர் i 3x பண்ணணும். இங்கே x தான் இருக்குது. இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் i x பை இங்கே என்ன வரும்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டி ப்ளஸ் ஐ டி மைனஸ் ஐன்னு எழுதலாம். ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னா டி ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயர்னா -1, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வரும். ஸோ இதுதான் முக்கியம். இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐ எக்ஸ் சைன் எக்ஸ்னா இதே காஸ் எக்ஸ் இருந்தால் ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ எக்ஸ்னு எழுதணும். ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ வந்து இது வந்து எதுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா, எந்த ஃபார்மேட்டுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா பிஐ 1க்கு டைப் 1க்கு ரெடியூஸ் ஆகும். இ பவர் ஏஎக்ஸ் அந்த ஃபார்மேட் ரெடியூஸ் ஆகும். ஸோ இ பவர் ஏஎக்ஸ்னால் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும்.
இங்கே e power ax e power ax e power ax இங்கே என்ன இருக்குது e power ix இருக்குது. இப்போ a வந்து i. ஸோ டிக்கு பேர் என்ன பண்ணணும்னா i போடணும். டிக்கு பேர் என்ன பண்ணணும் i போடணும். இங்கே i போடுறப்ப இது ஓகே i + i 2iன்னு வரும். ஆனால் இங்கே என்ன வரும் 0 வரும். i - i 0 வரும். 0 வந்தால் முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் e power axல ஃபஸ்ட் டைப்பில் ஒரு டேர்ம் 0 ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் x மட்டும் போடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே imaginary part of e power ix into x divided by 2i. ஓகே 2i மட்டும் வரும். இது i அப்ளை பண்ணுங்க. i + i னா 2i. இங்கே ஒரு டேர்ம் 0 ஆகுது, அதனால x போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து e power ix மாற்றி எழுதுவோம். e power ixனா என்னது, அதாவது 1/2i. அதை நம்ம மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1/2i இருக்குல்ல, அதை வந்து டினாமினேட்டரில் i இருக்கக்கூடாது. ஸோ மேலேங்களையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா imaginary part of e power ix into x divided by 2i into iன்னு வரும். மேலே ஒரு ஐயை மல்டிப்ளை பண்ணணும். மேலேங்களையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ imaginary part of i e power ix into x divided by -2ன்னு வரும். divided by -2ன்னு வரும். ஸோ இதில் எது இமேஜினரி பார்ட்டோ அதை மட்டும் எழுதுனா போதும். அதுக்கு முன்னாடி வந்து அதை ஃபுல்லாக எழுதிக்கணும். போது இமேஜினரி பார்ட் e power ix ஃபஸ்ட்டு x/-2 அதை வெளியே எடுத்துருவோம். ஸோ i into e power ixனா cos x plus i sin x. cos x plus i sin x இதுதான் போடணும். ஸோ இதில் எது இமேஜினரி பார்ட்டோ அதான் ஆன்சர். இந்த ஆன்சர் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இதில் எது இமேஜினரி பார்ட் வரும் பார்த்தீங்கன்னா i into cos xனா இமேஜினரி பார்ட்டு, i into iனா i² வரும். i² மைனஸ் பண்ணால் அது ரியல் பார்ட்டாக மாறிடும். நம்மளுக்கு தேவை இங்கே இமேஜினரி பார்ட்டு தான். ஸோ அதை மட்டும் எழுதுனா போதும். which equal to -x/2. இமேஜினரி பார்ட்டை எடுத்து எழுதுகிறப்ப ஐ எழுதக்கூடாது. ஸோ cos x இதுதான் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ ஆல்ரெடி நம்ம CF வந்து மேலே எழுதியிருக்கோம். c1 cos x plus c2 sin x. ஸோ c1 cos x plus c2 sin x -1/2 x cos x -1/2 x cos x இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து டைப் 2 பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.